கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக உங்களுடைய அன்பு சகோதரன் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான், வாழ்க நலமுடன் ஜோதிடர் சுந்தரபாண்டி, உங்களிடம் சனி பகவான் வக்ரகதியாகி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கிறத தெளிவாக செக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். அதே போல இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு என்னுடன் தற்போது பேச வந்திருக்கிற மிகப்பெரிய ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் சனி பகவானுடைய மிக முக்கியமான செயல்பாடுகளையும் முழுமையா பாருங்க. அதாவது சனி பகவான் வக்ரகதி ஆகும்போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடராகிய டிஜே சுந்தரபாண்டி நான் உங்களுக்கு தெளிவாக செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதே போல இந்த சனி வக்ர பயிற்சியை பத்தி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிற மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய கருத்துக்களை முழுமையா பாருங்க. ஸோ இப்ப இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகி என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாங்கிறத கொஞ்சம் அம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சனி வக்ரம் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமான என்ன இருக்குன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தால்தான். சூரியனுக்கு சனி 6, 7, 8 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல அமர்றப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கிடைக்காது. அதனாலதான் பாருங்க ஒரு கிரகம் வக்ரம் ஆகிறது. இப்ப அதே நேரங்கள் தான் பாருங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல சனியோட வக்ரங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப சனி ஏற்கனவே பாருங்க மீன வீட்டுல இருக்காரு. சனி ஏற்கனவே பாருங்க மீனத்துக்கு வந்ததுல உலக அளவுல பாருங்க பெரிய போராட்டம், போர் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப வக்ரகதி வேற ஆகுறாரு, எந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பாத்துங்க மனசுக்குள்ள ஒரு திகில், பயம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. இதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு சில விஷயங்கள்ல நாம நிதானம், பொறுமை, கடவுள் வழிபாடு, ஆன்மீக சிந்தனைகள் அனைத்துமே இருந்தாலே எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பொறுமையான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதாவது மேடம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது சனி பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சுகளை விட்டு கொஞ்சம் விலகும் போது அவர் வக்ரகதி ஆவார்னு சொன்னாங்க. சரி, வக்ரகதி எப்போ ஆறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறாருன்னா ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரகதி ஆறார். அப்போ ஆல்ரெடி அவர் இப்போ பயணம் செய்யும் போது ரேவதி நட்சத்திரத்தில் தான் போய்கிருக்கார். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதங்கள்ல ரிவர்ஸ் வராரு அப்படிங்கிறது கணக்கு. சரி, இப்ப ரேவதியில மட்டுமே அவருடைய பயணம் இருக்குமா, ரேவதியிலேயே அவர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிடுவாரா அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் தன்னுடைய வக்ரகதியை தொடங்குவதனால அவர் ரேவதியில மட்டும் முடிக்க மாட்டாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரேவதியில 9/10/2026 வரையும் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வக்ரகதி ஆகி திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல என்ன பண்றாரு, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய பயணத்தை வக்ரகதியில தொடங்குவார். அப்ப உத்திரட்டாதியில அவர் கரெக்டா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் இந்த பயணம் இருக்கும். ஸோ இந்த பயணங்கள் மூலமாக பெரிய பிரச்சனை வந்துருமா, ஏற்கனவே சனி பகவானாலே பிரச்சனை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது வக்ரகதி வேற ஆயிட்டாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குமா அப்படிங்கிற நிலைமை உங்களுடைய மனதுல ஓடிச்சுன்னா கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய சனி பகவான வக்ரகதி பெற்ற சனி பகவானை பார்த்துருக்கார். ஸோ அந்த பார்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31/10/2026 வரையும் பர்ஃபெக்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 31ஆம் தேதி ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலம் 42 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் அவருடைய பார்வை அமைப்பு, அவர் அமர்ந்த இடத்தோட அமைப்பை வச்சு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். 42 நாள் தாங்க. அதான் சொன்னால் கோள்களும் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய தெய்வங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். இருந்தாலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து வாழ்க்கையில மாற்றம் கொடுப்பாரா, ஏற்றம் கொடுப்பாரா, முன்னேற்றம் கொடுப்பாரா
அல்லது ஏமாற்றத்தை கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கக்கூடிய எங்களுடைய அன்பு நேர்களாகிய உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த மன போராட்டத்தை நம்முடைய பொன்னவன் குரு பகவான் விலக்கி வச்சார். அப்படியே தள்ளி வச்சிட்டார். போதும், விருச்சிகராசிக்காரங்க பட்ட கஷ்டம் போதும், பட்ட கவலை போதும், துன்பம் போதுன்னு கொஞ்சம் தள்ளி வச்சார். இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் கொஞ்சம் தள்ளி வச்சதை தூரமா துரத்தப்படுற எல்லா விதமான துயரங்களும் எல்லா விதமான கஷ்டத்தையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை வக்ரம் பெற்ற சனி பகவான் விருச்சிகராசி என்பவர்களுக்கு கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட அக்டோபர் 31 வரையும் 30 நைட்டு வரையும் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை, உங்களுக்கான சிறப்பான திட்டங்கள், உங்களுக்கான சிறப்பான செயல்பாடுகள் என்று நீங்க வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தருணம். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கலாம், ஏகப்பட்ட போராட்டம் வந்திருக்கலாம். அந்த போராட்டத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உறுதியா கிடைக்க போகும். சார் டைவர்ஸ் வரை போயிட்டோம் சார், கோர்ட்டு வரையும் போயிட்டோம் சார், பெரியாத மூலம் பேசியா முடிச்சிட்டோம் சார், கையெழுத்து மட்டும்தான் சார் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஆனா மீண்டும் சேரணும், என்னுடைய வாழ்க்கை துணையோட நான் மீண்டும் சேரணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய மாப்பிள்ளை எங்கூடயே சேரணும்னு ஆசைப்படுறேன், அவர் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படி எண்ணம் யாருக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்கோ உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணத்தை நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக மீண்டும் இணைவாய் என ஒரு வார்த்தையை உங்களுக்கு உணர்த்துகிறார் என்பது உண்மை. அதை நீங்க என்ன பண்ணணும், மனசார நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அதுக்கடுத்து விருச்சிகராசி என்பவர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா கையில எவ்வளவா இருந்தாலும் சரி, பிறர் உதவின்னு கேட்டுட்டா இருக்கிறத கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறவங்க தான் நீங்க. பச்சை தண்ணி குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டா போதும், அவர் சாப்பிடாதவங்க ஒரு ஹோட்டல்ல அவன் தோசை சாப்பிட்டா போதும், நீங்க தண்ணியை குடிச்சிட்டு வந்துருக்கீங்க. ஸோ இப்படி எத்தனை விருச்சிகராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எத்தனை தடவை பயணிச்சிருப்பீங்கன்னு கேட்டா கீழே கமெண்ட்ஸ் மட்டும் ஒரு கொஞ்சம் மில்லியனை தாண்டும். அந்த அளவுக்கு விருச்சிகராசி என்பவர்கள் தன்னுடைய பசி அடக்கி வைத்துக் கொண்டு பிறருடைய பசியை முடித்து கொடுப்பவர்கள் தான் நீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அதே போல உங்களுடைய உணவு வகைகள்ல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளை, பிடித்த மாதிரி விஷயங்களை நீங்க செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தருணத்தை உங்களுக்கு சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். சரி, இவ்வளவு நன்மை கொடுக்காது சார், அப்ப அந்த வக்ரம் பெற்ற சனி எதுவுமே பாதிப்பு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க, கட்டாயம் வைப்பீங்க, எனக்கு தெரியுமில்ல உங்களுக்கு தான். ஸோ அப்படி வைக்கும்போது என்னன்னா, இந்த குருவுடைய பார்வை இருக்கிறனால சனி பகவான் உங்களை சங்கடப்படுத்தாம கொண்டு போய் இருக்கார். அந்த 31/10/2026 முதல் கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் குருவுடைய பார்வை வக்ரம் பெற்ற சனி பகவான் மேல் படாது. ஸோ அப்படி படாத இதையே இருக்கும்பொழுது பதட்டப்படாம நீங்க இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்ப இந்த குருவானவர் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ள போன பிறகு சனி பகவானை பார்க்காதனால நீங்க மெயினா யாருக்கா அந்த பணம் கொடுத்து உதவணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. அவசரப்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை பிறருக்கு கொடுத்துட்டு மீண்டும் ஏமாறாமல் இருக்குது உங்களுடைய கடமை. அதே போல என்னென்ன விஷயங்களை மேலும் நீங்க கவனமா இருக்கணுங்கிறத நம்முடைய அம்மா சொல்லுவாங்க, கேளுங்க. விருச்சிக ராசிக்கு 2-5 குரு பகவான் பாகிஸ்தானத்துல உச்சம். அதே மாதிரி பாருங்க 3-4 5ஆம் இடத்துல வக்ரம். 5ஆம் இடத்துக்கு சனி இருக்கு போனோடனே பாருங்க உங்களுக்கு மனசுல ரொம்ப ஒரு ஆதங்கம், கவலைகள். ஏன்னா பிள்ளை பாசம் உங்களுக்கு தான் இருக்கிறதுல அதிகமானது, புத்திர தோஷமும் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், நீங்க வளர்த்த பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு நேரமாவது போன் பண்ணி அன்பா பேசினா உங்களுக்கு அதுவே பல கோடிக்கு நீங்க அதிபதியா இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா பாருங்க இப்ப அந்த பாசம், அந்த அன்பான வார்த்தை கிடைக்காம நீங்க ரொம்ப ஏங்குவீங்க. அது உங்க பேச்சிலேயே தெரியும். நான் என்னத்த கேட்டேன் என் பிள்ளைகிட்ட, எனக்கு ஒரு வார்த்தை பேசினா போதாதா, நான் வளர்த்த பிள்ளைங்க தானே, நான் வளர்த்த பேரம்பத்தி தானே. ஏன்னா பாகிஸ்தானத்துல போய் குரு இருக்காரு 2-5. அப்ப அந்த குருவோட பார்வை 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மேல படுறதுனால இந்த அக்டோபர் 30 வரைக்கும் நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த பாக்கியம் கிடைக்கும்.
அன்பா பேசுறது, பாசமா பழகுறது, நீங்களும் அவங்களும் ஒரு குடும்ப நிகழ்வுகளை கலந்துக்கிறது, குடும்பத்தோடு போய் எல்லாமே கலந்துக்கிறதுலாம் இருக்கும். இதுதான் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாகவே கொடுக்கும். ஆனா பாருங்க, இந்த அக்டோபர் 30 டிசம்பர் வரைக்கும் ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், ஒரு கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒரு கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு சின்ன உடல்நலத்துல ரொம்ப கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாருங்க, இப்போ 4ஆம் இடத்துல ராகு வேற இருக்காரு. அப்ப அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு தலைவலி, கடுமையான தலைவலியை கொடுக்கும், இல்லைன்னா காட்டுல சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த பாதிப்புகள் இன்னும் அதிகமாகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ், உடல் பயிற்சி நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். நாள்தோறுமே வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மட்டும்தான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல படுது. அதனால நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்குறப்ப உங்களுடைய காலை 2 பாதத்தையுமே கொஞ்சம் வெந்நீர் வச்சு மஞ்சள் பொடியும் உப்பு கல்லுப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் காலெல்லாம் துடைச்சிட்டு சின்னதாக மசாஜ் ஒரு ஆயில் போட்டு பண்ணிட்டு படுத்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம், நிம்மதியான தூக்கம் அந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்க பெண்கள் உங்களுடைய கணவர் யாராவது யூனிஃபார்ம் போடுற வேலை பார்க்குறாங்க. ஒன்று யூனிஃபார்ம் போடுற வேலைன்னா ஒன்று காவல்துறை, மிலிட்ரி, ராணுவம், அடுத்த டாக்டர், நிறைய டிரைவர், இந்த மாதிரி வேலை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க இந்த அக்டோபர் 30 டிசம்பர் வரைக்கும் அவங்களுடைய வேலை விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். கவனம் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்கள் நீங்க இந்த காலகட்டத்துல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அம்மனுக்கு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் குங்குமம் வாங்கி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய மாங்கல்ய பாக்கியத்துக்கு ரொம்ப ஒரு வலு சேர்க்கிறதா இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் அனைவருமே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. ஏதாவது ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி தரது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆடை எடுத்தாரது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சனிக்கிழமை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இந்த வக்கர சனியோட பாதிப்பு உங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களுக்கு பாதிக்காது. உங்களால முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகர், அது உங்களுக்கு குழந்தை முருகராக தான் ரொம்ப விசேஷமானது. குழந்தை முருகருக்கு பாலை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து விட்டு அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் முடிந்து அலங்காரமும் பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா இந்த வக்கரசனி காலம் முழுவதுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாம நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு இந்த வக்கரசனியும் இந்த பாக்கியத்துக்கு குரு பகவானும் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். நேரிலே நீங்க தற்போது வரை பொறுமையாக பார்த்ததுக்கு நாங்கள் உண்மையிலேயே மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகமான சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கவனங்கள் என்ற செயல்பாடை சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது பொது பலன் தான். இது ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர்ஸ் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் SMS போட்டுட்டு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஜாதக மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நாங்கள் கணித்து உங்களுக்கு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்வோம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.